தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிறார், சூழ்நிலைகள் யோசிச்சு பார்க்கிறார். இது சிறையிருப்பு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் இருக்கும், இந்த காலத்தை நிதானிக்கிறார். விசுவாசி தேவ பிள்ளையே, நீ உபவாச ஜெப நாட்கள் அனுசரித்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உன் காலத்தை பேச ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்கிற ஒரு காலம், தாழ்ந்திருக்கிற ஒரு காலம், நடுவதற்கு காலம், நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிக்குவதற்கு காலங்கள் காலங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது வேதம். புலம்பல்ல அதை நாம் படிக்கிறோம். இந்த வேதத்துல இந்த உபவாச ஜபத்துல உட்காரும் பொழுதே என்ன யோசனையில வராரு? காலங்களை அறிந்து, இந்த காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போகுது, ஆண்டவர் உங்களுக்கு காலங்களை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. என்ன சீசன்ல நீ இருக்கிறன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. உங்களுடைய உபவாச நாட்கள்ல கர்த்தர் நீ எந்த காலத்துல இருக்கிற, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஒருவேளை நீங்க உபவாச நாட்கள்ல ஒரு உபத்திரவத்தின் காலத்திலேயோ ஒரு சிறையிருப்பின் காலத்திலேயோ நீ இந்த நேரத்தில் நீ கண்ணீர் விட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால், என் தேவன் சொல்லுகிறார், அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு சொன்னேன் அல்லவா, சிரிப்பதற்கு ஒரு நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இடிச்சு கொண்டிருக்கிற காலமா இருக்கிறியா, கட்டுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு அதை விதைச்சு கொண்டிருக்கிறாயா சிறையிருப்பு தேசத்துல? கர்த்தர் சொல்ல, இல்ல, அறுவடை உண்டு. அல்லேலூயா. 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 உனக்கான ஒரு அறுவடை சீசனை நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். இந்த உபவாச ஜெபம் நமக்கு காலங்களை வெளிப்படுத்துகிற, என்ன காலத்துல இருக்கிறோம், என்ன காலம் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எந்த தேசத்துல இருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு இருக்க அந்த சூழ்நிலையை தான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு தானியேலுக்கு ஒரு தேசம், பாபிலோன் தேசத்துல இருக்கிற, அடிமை தேசத்துல இருக்கிற, காலத்தை புரியாம இருந்தான். எந்த காலத்துல இருக்கு? எரேமியா புஸ்தகத்தை பிடிக்கிற கேட்கிறான். எரேமியா புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எந்த காலம், இன்னும் எவ்வளவு காலம் எனக்கு இருக்கு சிறையிருப்பு நாட்கள், அறிஞ்சு கொண்டேனே. அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வேதத்துல வாசிக்கிற 3வது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் கர்த்தரை ஜெபத்திலும் விண்ணப்பங்கள் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்குறேன். என்னை சரி பண்ணி கொள்ளுகிறேன். அதனாலதான் இந்த உபவாச ஜெபம். கர்த்தருக்காக உபவாசிக்காதீங்க, பைபிள் படி எனக்காக உபவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்காக உபவாசிங்க. உங்களை நீங்க கர்த்தர் பக்கம் திரும்புவதற்கான உபவாசம். ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் என்ன சொல்லுது நமக்கு? உபவாச ஜெபம் எதை சொல்லுகிறது? நேருக்கு கான்சன்ட்ரேஷனை உண்டாக்குது. கர்த்தரோடு நெருங்கி சேர்வதற்கும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, உங்களுடைய முகத்தை நேராக்குவதற்கும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லலாம், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை